எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன். அதாவது இந்த ஆக்ஷனில் சோல்டான பிளேயர்ஸை விட அன்சோல்டான பிளேயர்ஸ் அதிகம் இப்போ வரைக்கும். அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் நிதிஷ், என் கூட பாலாஜி ப்ரோ இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, ஆக்ஷன் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பார்த்தேன் ப்ரோ, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல ப்ரோ. உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இந்த ஆக்ஷன் பிடிக்கல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 40 பிளேயர்ஸ் கிட்ட வந்து ஏலத்துக்கு வந்திருப்பாங்க. 28 பிளேயர்ஸ் அன்சோல்டு, 12 பிளேயர்ஸ் தான் சோல்டு. அதுவும் இவங்க வேணும்னு செலக்ட் பண்ணி செட்டு 1ல் வச்ச பிளேயர்ஸை மேக்ஸிமம் அன்சோல்டு. ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் அன்சோல்டு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்கச்சக்க பேர் அன்சோல்டு. இது எதுக்குன்னு தான் தெரில. இப்போ ரீவைஸ்டு ஆக்ஷனுக்கு பிளேயர்ஸ் அடுத்து யாருங்கிறத வந்து பிக் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு அதான் நிலைமை. மேபி அந்த ரிவைஸ்ட் ஆக்ஷனில் யாராச்சும் சோல்டாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி. பட் இப்போதைக்கு 6 செட்டு முடிஞ்சிருக்கு. அதோட அப்டேட் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு காத்துட்ருக்கு. சிஎஸ்கே ஒரு பயங்கரமான பிளேயர்லாம் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கேவோட முன்னாள் பிளேயர் பயங்கரமான ரேட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. பேசுவோம். டெல்லி கேபிட்டல்ஸ். ஆமாம், டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து, அதாவது இந்த ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு சோல்டான பிளேயர் டேவிட் மில்லர் தான். டேவிட் மில்லர் வந்து 2 கோடிக்கு. நீங்கள் 2 கோடி அவருக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 2 கோடி வந்து கம்மி தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவர். நீங்கள் வேற எடுத்தாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. யாருமே கேட்கவே இல்லை. கடைசியில் டெல்லி 2 கோடிக்கு தட்டி தூக்கிட்டாங்க. நிஜமாவே ஒரு ஃபினிஷர் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க டெல்லி. இப்போ 2 கோடிக்கு டேவிட் மில்லர் ஒரு நல்ல சாய்ஸ். 2 கோடி கிடைக்கிறது ரொம்பவும் சூப்பர். அது டெல்லிக்கு தான் பெனிஃபிட். அது எமக் பதான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு, பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து டெல்லியில் வந்து இன்னொரு ஆளை எடுத்திருக்காங்க. அவர் யார் தெரியுமா? இங்கிலாந்து பிளேயரு பென் டக்கெட். ரீசெண்டாக செம்ம ட்ரெண்டிங்கான ஒரு பிளேயர். பட் பென் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் ஃபேமஸ் ஆன அளவுக்கு மற்ற ஃபார்மேட்டில் பெருசாக ஃபேமஸ் ஆகலை. பென் டக்கெட்டும் 2 கோடி தானே பேஸ் ப்ரைஸ்? ஆமாம், 2 கோடி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதான் 2 கோடி 4 கோடிக்கு 2 சூப்பரான பேட்ஸ்மேன் எடுத்து போட்டாங்க. பென் டக்கெட் ஆடுவாரா ஆட மாட்டாராங்கிறதுல நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்யுது. மேபி பேக்கப் பிளேயராக இருக்கிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் கண்டிப்பாக டேவிட் மில்லர் ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஜெயிக்கிற மாதிரி போய் கடைசியில் ஃபினிஷ் பண்ண முடியாமல் தோற்றுருவாங்க. விப்ரஜ்னிகம் அடிக்க முடியாது, அக்ஷர் பட்டேலால் அடிக்க முடியாது. அப்போ டேவிட் மில்லர் இடத்த பிளேஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஓகே, 2 ஆப்ஷனுமே நல்லா இருக்குது. அடுத்த டீம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்க வந்து 3 பிளேயர் எடுத்திருக்காங்க. 60 கோடி வச்சுருந்தாங்க. பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டாங்க. சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் பிளேயர் யார்? ஃபஸ்ட்டு இது வந்து கேமரூன் கிரீன். எவ்வளோ அமௌண்ட்டு? 25 crore 20 lakhs. 25 கோடியே 20 லட்சம். அதாவது ஐபிஎல் வரலாற்றிலே அதிக விலைக்கு போன ஓவர்சீஸ் பிளேயர் வந்து இப்போ கேமரூன் கிரீன் தான். இதுக்கு முன்னாடி யார்? ஸ்டார்க் இருந்தார்ல. ஸ்டார்க் இருந்தார் போன வருஷம். அதே முன்னாடி வருஷம் டெல்லி தான் எடுத்தாங்க. இப்போ கேகேஆர் எடுத்திருக்காங்க 60 கோடி. சிஎஸ்கேவா கேகேஆராங்கிற அந்த வார் வந்து எனக்கு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு, சிஎஸ்கே இவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே அதிக ரேட் கொடுத்து எடுத்த எவனுமே ஆடினதில்லை. தீபக் சகார், பென் ஸ்டோக்கு, ஜடேஜா உட்பட பெருசாக ஆடவே மாட்டாங்க. அதனால எனக்கு எடுக்கக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. உங்கள் ஆசை என்ன? கேமரூன் கிரீன் யாருக்கு போகணும்னு இருந்துச்சு? சிஎஸ்கே எடுக்கணும்னு நினச்சிங்களா? எனக்கு சிஎஸ்கேல வராதது எனக்கு ஹாப்பி தான். கேமரூன் கிரீன் 25 crore வந்து அவர் 20 lakhs வந்து அவர் ஒர்த்து கிடையாது தான் நினைக்கிறேன் நான். ஆமாம், இதுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ஒரு விஷயம், என்ன எல்லா ஆக்ஷன்லையும் இவன் மட்டும் அதிக ரேட்டுக்கு போயிட்டே இருக்கான்? அந்த ஃபீல் இருந்தது எனக்கு. அந்த ஃபீல் இருந்தது. எல்லா ஆக்ஷன்லையுமே மேக்ஸிமம் 10 கோடிக்கு மேலே தான் அவர் போவார். கீழே போனதே கிடையாது. ட்ரேட் ஆனால் கூட 16 கோடி தான் ட்ரேட் ஆவார். போனாலே பெத்த அமௌண்ட் தான் அடிப்பார் அவர். ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக நம்ம பார்த்தது இல்லை. எனக்குமே கேமரூன் கிரீன் மேலே ஒரு பெரிய டவுட் இருக்குது. இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வர பிளேயர்ஸ் யாருமே ஆடினது கிடையாது. எல்லாரும் சேர் ஆகிட முடியாது. ஓகே, இவர் தான் வந்து ஐபிஎல் வரலாற்றில் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போன ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் 3rd ஹையஸ்ட் ஓவரால் பிளேயர்லேயும் இவரோட பேர் இருக்குது. ஓகே தான். அடுத்த பிளேயர் ப்ரோ? அப்புறம் அடுத்த பிளேயர் வந்து மத்தீஷா பத்திரானா. கேமரூன் கிரீனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். பத்திரானாவுக்கு 18 கோடிலாம் நன்றி வணக்கம் சொல்கிற மேட்டர் தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பத்திரானாவுக்கு 18 கோடி? நம்ம சிஎஸ்கேவோட மன்மதன், தமிழ்நாடு பெண்களுக்கு பிடித்த ஒரு க்ரஷ்ஷு, அந்த மாதிரிலாம் நிறையா பட்டம் வச்சுருக்காரு. போன சீசன் வந்து நம்மளை முடிச்சு விட்டாரு. அது வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. இந்த தடவை எடுத்து தோனி ரெடி பண்ணுவாருன்னு பார்த்தேன். போனதும் எனக்கு சந்தோஷம்தான். ட்ரை பண்ணாங்க, எடுக்கக்கூடாதுன்னு நான் வந்து பயங்கரமாக வேண்டிகிட்டு இருந்தேன். பத்திரானா மட்டும் சிஎஸ்கே எடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் பத்திரானாவை வந்து டெல்லி டீம் நல்லாவே ஏற்றி விட்டு வெடிக்க பார்த்தாங்க. டெல்லியில் ஒரு மொட்டை அங்கிள் இருப்பார், பார்த்துருப்பாங்க. அவர் ஓனர் தான், ஒன் ஆஃப் த ஓனர். அவர் வந்து யார் வந்தாலுமே போட்டு கேட்டுனே இருப்பார். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து எடுக்க போயிடுவார். இப்படின்ட்டு போயிடுவார், போதும் அப்படின்ட்டு.
அதே தான் இந்த டைம் நடந்துச்சு. கேகேஆருக்கு வந்து ஏற்றி விட்டுட்டே இருந்தார். 18 கோடி 17 கோடி வந்தோடனே பை பை சொல்லிட்டாரு. கேகேஆர் மண்டியில் கட்டி விட்டு போயிட்டார். இப்போ கேகேஆர் வந்து இவருக்கு 18 கோடி, அவருக்கு ஒரு 25 கோடி இங்கேயே காலி பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் 43 கோடி முடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர்ல வந்து மதிஷா பாத்திரானா முழுசா ஐபிஎல் ஆடினாலே பெருசு என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எனக்கு இந்த பிளேயரை பிடிக்கும், அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஃபின் ஆலன் வந்து 2 கோடி ரூபாய்க்கு தான் போயிருக்காரு பேஸ் ப்ரைஸ். பேஸ் ப்ரைஸ் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர்ல இன்னைக்கு பண்ண பெஸ்ட்டு பை. ஃபின் ஆலன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார், பட் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இப்போது பண்ண ஆரம்பித்தார்னா அவரால் தடுக்க முடியாது, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார். வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு பாலாஜி ப்ரோ. ஃபின் ஆலன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பிங்கும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி மல்டி டேலண்டட் பர்சன் தான். பட் அவ்வளோவா சான்சஸ் கிடைக்கலையோ ஐபிஎல்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தெரில கேகேஆர் இவரை ட்ரை பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். கேமரோன் கிரீனுக்கு பேக்கப்பாக கூட அவரை யூஸ் பண்ணலாம். நம்ம கையில் எதுவுமே இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சுனில் நரேன் மாதிரியான ஸ்பின்னர்ஸ்லாம் உள்ள வச்சிருக்காங்க ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்காக. ஸோ அதனால் இவர் எங்கே பிளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது. ஃபஸ்ட் ஆக்ஷன் முடிட்டோம், அப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்த இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து அவங்க எடுத்ததுன்னா ஆண்ட்ரிக் நார்கியா, ஸ்பீட்ஸ்டர். அதாவது நார்கியாவான ஸ்பீடு தான். ஆல்ரெடி எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மயங்க் யாதவ் அங்கே வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக போடக்கூடிய ஒரு ஆள். ஆமாம், இப்போ இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் இவரும் பேஸ் ப்ரைஸ்க்கு தான் போயிருக்காரு 2 கோடி. ஆமாம், இல்லை எல்லாருமே பேஸ் ப்ரைஸ் தான் எடுத்திருக்காங்க. அதிகமாக தேவையில்லாமல் மதிஷா பத்திரானாக்கு 18 கோடி கொடுத்ததுக்கு ஆளுக்கு 2 கோடி பிரித்து கொடுத்துருக்கலாம். எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், பர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்க இவங்க. தெரியல, அப்புறம் நம்மளை கலாய்ப்பாங்க பத்திரானா ஃபேன்ஸ் எதுக்கு நமக்கு. ஆமாம், நமக்கு எதுக்கு, அதுவும் கேர்ள்ஸ் வந்து கன்ஃபார்ம் பயங்கரமாக கேட்பாங்க. நம்ம எதுவும் பத்திரானா ஹேட்டர்ஸ் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நம்ம ஏன் பேச மாட்டோம். சரி, ஓகே விடுங்க. ஆனால் ஆண்ட்ரிக் நார்கியா ஒரு நல்ல பிக். வெறும் 2 கோடிக்குங்கிற போது ஓகே தான். அதிக அமௌண்ட் கொடுத்தா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுற ஆள். கொஞ்சம் இதில் வந்து பர்ஃபார்ம்லாம் வந்துட்டாருன்னா, ஆமாம், இன்ஜுரினால கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஒர்த்து தான். 2 கோடிக்கு நார்கியா ஒர்த்து தான். அதே லிஸ்ட்டில் வந்து வனிந்தோ அசரங்கா நெக்ஸ்ட்டு, அதே 2 கோடிக்கா? அதே 2 கோடிக்கு தான். எல்லாம் பேஸ் ப்ரைஸுக்கு தான். பேஸ் ப்ரைஸ் தான். அண்ட் சூப்பராக ஸ்டீல் பண்ணியிருக்காங்க பாருங்க. லக்னோ கிட்ட வந்து ஸ்பின்னில் வந்து பிஸ்னாயை விட்டாங்க. யாருங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு இருந்துச்சு. லாஸ்ட் டைமே வந்து மார்க்ரம்லாம் வச்சு ஸ்பின் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் போட்டுட்டு இருந்தார், ஃபைன் மேலே ஃபைன் கட்டிட்டு இருப்பாரு. ஆமாம், திக்வேஷ் அவர் இருந்தாப்புல. இப்போ இந்த இடத்துக்கு வந்து வனிந்தோ அசரங்கா எடுத்து போட்டிருக்காங்க. அவரும் ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணி வம்பு வளர்க்காம இருந்தால் சரிதான். ஆனால் வனிந்தோ அசரங்கா 2 கோடிக்கு ஒரு செமையான பிக்கு, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அந்த நெக்ஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ்னாலே பணத்தை வாரி இறைப்பாங்க பெரிய பிளேயர்ஸ் மேலே. இறைக்கல பணமே இல்லைங்க, 2 கோடி தாங்க இருக்குது. அதில் வந்து அவங்க பட்ஜெட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேயர் எடுத்திருக்காங்க, குவிண்டன் டிகாக். பேக்கப் பிளேயர் தான், ஓப்பனிங் பேக்கப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. மறந்துடாதீங்க, மும்பைக்காக அவர் பண்ண சம்பவங்கள் அநியாயத்துக்கு இருக்குது. அதுவும் எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னா வெறும் 1 crore தான் எடுத்திருக்காங்க. பேஸ் ப்ரைஸ்க்குனா கம்மி தான் அது. இன்னொரு வேலை பார்த்தாங்க தெரியுமா, மும்பை வச்சிருக்கிறது 2 கோடி. கேமரோன் கிரீனுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆஹா, 2 கோடி எப்படி முடியுமா? அதில் எப்படி முடியும் உங்களால? எனக்கு தெரியல. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சது சூடு பிடிச்சி போச்சு. அடுத்து வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த இதில் அது வந்து யாருன்னா ரவி பிஷ்னாய். ஓகே, ரவி பிஷ்னாய்க்கு சிஎஸ்கேவும் ட்ரை பண்ணாங்க, சொல்லி ஆகணும். ராகுல் சக்கர் அன்சோல்டு ஆனார், முஜிபுர் ரஹ்மான் அன்சோல்டு. பட் ரவி பிஷ்னாய்க்கு ஒரு நல்ல போட்டி இருந்துச்சு. ரவி பிஷ்னாய்க்கு சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் கூட ஃபைட்டுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரவி பிஷ்னாய்க்கு ஒரு போட்டி இருந்துச்சு. அதுவும் நல்ல பிரைஸ் தான் போயிருக்காரு. 7,20,00,000 ரூபாய். 7,20,00,000. 11 கோடி லாஸ்ட் டைம் மீட்டிங் பண்ணாங்க. 7 கோடி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசன்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான். பட் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அது தெரியாது. ஆனால் அவர் பெஸ்ட்டு ஃபீல்டரும் கூட. ஆப்வியஸாக நல்லா பண்ணுவார். அப்போ அடி வாங்கினா 50க்கு மேலே தான் கொடுப்பாரு. அதுதான் பிரச்சனை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அப்படி சொல்லக்கூடாதுங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி அப்படின்னு சொல்லுங்க. அது வேற சொல்லியே ஆகணும். அவங்க கன்ஃபார்ம் லாஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், லாஸ்ட் டைம் வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரை பண்ணி வெங்கடேஷ் ஐயரை எடுக்காம விட்டாங்க, சாம்பியன் ஆனாங்க. இந்த முறையும் கேகேஆர் வெஸ் ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயர் போட்டி. இந்த டைம் ஆனால் எடுத்தது ஆர்சிபி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சூப்பர், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதுவும் வந்து ஒரு டீசெண்டான
ப்ரைஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க. 7 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. போன தடவை 23 கோடி. போன தடவை வெங்கடேஷ் ஐயர் எவ்வளோக்கு போனார்? இந்த 23 கோடிக்கு போனார். இந்த தடவை வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ்னால இப்போ 7 கோடிக்கு வந்து ஆர்சிபி எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல இது. ஆர்சிபிக்கு அந்த ஒன் டவுன் ஸ்பாட்டில் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அங்கே வந்து ஜேமி ஸ்மித் ஆட வச்சாங்க, ஒரு சில பிளேயர்ஸை ட்ரை பண்ணாங்க, செட் ஆகலை. அதனால் வெங்கடேஷ் ஐயரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். 7 கோடிக்கு ஆர்சிபி சரியாக பிளான் போட்டு ஒரு மாஸ்டர் பிளான் நான் சொல்லுவேன். பட் வெங்கடேஷ் ஐயர் தன்னோட பியூர் ஃபார்மை காட்டினார்னா இது பயங்கரமாக செட் ஆவார். இல்லைன்னா என்ன பண்ண போகிறான்னு தெரியல, சிக்குவாங்க, பெருசாக சிக்குவாங்க, பயங்கரமாக சிக்குவாங்க. ஜேக்கப் டஃபியை எடுத்திருக்காங்க. அவரும் வந்து பேஸ் ப்ரைஸ்க்கு தான் 2 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஜேக்கப் டஃபி வந்து ஓகே, ஆர்சிபியோட பேக்கப்பில் செட் பண்ணுறதுக்கு, அந்த பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளேயரு. ஜேக்கப் டஃபி அவ்வளோவா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடையாது, இப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு. பட் ஒரு நல்ல பிக்கு, அதுவும் பேஸ் பிளேஸ்க்கு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஓகே, இது நல்ல பிக்கு தான் ஆர்சிபி கிட்ட. முக்கியமான விஷயத்த பேசவே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். முக்கியமான டீம் வந்து சிஎஸ்கே. இந்த ஆக்ஷன் ஃபுல்லாக அவங்க மிக்சர் தான் சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா, அதே மாதிரி மிக்சர் தான் சாப்பிட்டு சொல்லக்கூடாது ப்ரோ. கேமரனுக்கு ட்ரை பண்ணாங்க, பத்திரனாவுக்கு ட்ரை பண்ணாங்க, பிஷ்னாய்க்கு ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அவங்க ட்ரை மட்டும் தான் பண்ணுவாங்க, மற்றபடி வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் இல்லப்பா சிஎஸ்கே ஹேட்டர். நானும் ஹேட்டர் கிடையாது, ஒரு வருஷமா தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும் அது. சரி ஓகே, யார் எடுத்திருக்காங்க? அக்கீல் ஹுசைன் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். இதை வந்து இப்போ எடுத்ததுனால நான் சொல்லலை, பட் அக்கீல் ஹுசைன் பேஸ் பிரைஸ் தான் எடுத்திருப்பாங்க. பேஸ் பிரைஸ் 2 கோடிக்கு தான் எடுத்திருக்காங்க. இந்த அக்கீல் ஹுசைனை எடுப்பாருங்கிறத பீடாக், அஸ்வின் உட்பட எல்லாருமே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நானும் என்னோட ப்ரொடிக்ஷனில் அக்கீல் ஹுசைனை சொல்லியிருந்தேன் சிஎஸ்கேக்கு. ஏன்னா சிஎஸ்கே வந்து அந்த ஜடேஜாவோட இடத்த ஃபில் பண்ண தேடிட்டு இருக்காங்க ஒரு பிளேயர். அப்படி பார்க்கும்போது அக்கீல் ஹுசைன் ஒரு நல்ல சாய்ஸு, ஒரு நல்ல ஆல்ரவுண்டரும் கூட. பட் ஜடேஜா அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் அந்த இடத்துக்கு ஆட வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஆளாக இருப்பாரு. அதுவும் 2 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காங்க பேஸ் பிரைஸ்க்கு. இது ஒரு நல்ல இதுதான். கண்டிப்பாக புது அப்டேட்டு, சுட அதுவும் யாரை சுட யாரை பற்றினா சென்னை ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருக்கு. அதுக்கு முன்னாடி சோல்டான பிளேயரை சொல்லிடுறேன். அக்யூப் தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவர் அக்யூப் நபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பிளேயர், ஒரு தரமான பவுலரு. ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க எல்லா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லையும் விக்கெட்ஸ் அள்ளி குவிப்பார், அள்ளி போடுறாண்டா அப்படிங்கிற மாதிரி அள்ளி போடுவார். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரு. அவர் 8.40 கோடி, அதாவது 8,40,00,000 டெல்லி டீம் தட்டி தூக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் அவர் தான் அதிக விலைக்கு போவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பவுலர் அன்கேப்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ இன்னொருத்தர் எடுத்திருக்காங்க, சொல்லுங்க யாருன்னு. அது வந்து பிரசாந்த் வீர், ஆல்ரவுண்டர் அவர். அதுவும் அன்கேப்டு பிளேயரு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு அன்கேப்டு பிளேயரு, இந்தியன் பிளேயரு. 14 கோடியே 20 லட்சத்துக்கு போனது. ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு போன அன்கேப்டு இந்தியன் பிளேயர் வந்து இப்போ இவர் தான் பிரசாந்த் வீர். எடுத்தது யாரு? சென்னை சூப்பர் கிங்ஸ். இது வந்து முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் வீர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து டொமஸ்டிக் அளவில் அடுத்த ஜடேஜா அப்படின்னு சொல்ல போறாரு. இன்ஃபேக்ட் அவரோட இன்ஸ்பிரேஷனே ஜடேஜான்னு நினைக்கிறேன். 20 வயசு தான் அவருக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும் இவர் உத்தரப்பிரதேசை சேர்ந்த பிளேயர். ரீசெண்டாக நடந்த யூபி லீக்லாம் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸு. பவுலர் தான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான், பட் அதே சமயம் பேட்டிங்கில் பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடியவர். ஸோ பக்காவா ஜடேஜாவோட பிளேஸுக்கு எடுத்து அப்படியே பிளேஸ் பண்ணுறாங்க அடுத்த ஜடேஜாவை உருவாக்குறதுக்கு சிஎஸ்கே ரெடி. ஸோ நீங்கள் நம்ம தம்ப்நெயில் டைட்டில் அதான், அடுத்த ஜடேஜா சிஎஸ்கேவில் ரெடி அப்படின்னு போட்டுடலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வீடியோ முடிக்கலான்னு போறப்போ இன்னொரு அப்டேட் சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க. சேம் 30 லட்சம் பேஸ் பிரைஸ்ல இருந்த ஒரு அன்கேப்டு பிளேயரை 14.20 கோடிக்கு திரும்பவும் எடுத்திருக்காங்க. இது வந்து பிரசாந்த் வீர் கிடையாது, அவர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா அப்படிங்கிற ஒரு அன்கேப்டு பிளேயர். இவருக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பிஃபோர் த ஆக்ஷன் வந்து பயங்கரமா அடின்னு அடிச்சுட்டு இருந்தாரு. சையத் முஸ்தாக் அலி டிராஃபியா இருக்கட்டும், லோக்கல் டோர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சிக்ஸர்ஸா பறக்க விடக்கூடிய மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒரு ஃபினிஷர் தான் இந்த கார்த்திக் சர்மா ஃப்ரம் ராஜஸ்தான் டீம். ஸோ இவருக்கு நிறைய டீம்ஸ் வந்து பயங்கரமா ஸ்கவுட் பண்ணியிருந்தாங்க. 7 டீம்ஸ் கிட்ட ட்ரையல் அட்டன் பண்ணியிருந்தாரு. கடைசியில சிஎஸ்கே இவரையும் 14.20 கோடிக்கு தட்டி தூக்கியிருக்காங்க. ஆல்ரெடி பிரசாந்த் வீர் அவரையும் சேம் அமௌண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ 2 யங் கன்ஸ், அதாவது யங் சூப்பர் ஸ்டார்ஸ் 2 பேரையும் சிஎஸ்கே எடுத்து போட்டிருக்காங்க. இதுல இருந்து அவங்களோட ஆக்ஷன் பிளான் ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எப்பயுமே சிஎஸ்கே விட்ட பிளேயர்ஸ் எடுக்க தான் பார்ப்பாங்க, பட் இந்த முறை யங்ஸ்டர்ஸ் பக்கமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எடுத்து அதுவும் 14.20 கோடி வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு செலவு பண்ணி நீங்க சிஎஸ்கே பார்த்திருக்கவே மாட்டீங்க வாழ்நாள்ல. பட் இந்த முறை வரலாற்றுல முதல் முறையா அந்த 2 வாட்டி பண்ணியிருக்காங்க.
பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த கார்த்திக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அதிரடிக்கு பேர் போனவர், சிக்ஸஸா பறக்க விடுவார். ஸோ அவர் இப்போ சிஎஸ்கே டீம்ல. பிரசாந்த் வீர் அடுத்த ஜடேஜான்னு சொல்லப்பட்டார், இப்போ அவரும் சிஎஸ்கே டீம்ல. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இப்போதைக்கு முடிச்சுட்டு கிளம்புறோம். இது இப்போதைக்கான அப்டேட் மட்டும்தான். மேலும் அப்டேட் அடுத்த வீடியோ உங்களுக்காக அப்டேட் பண்றோம். பை பை கைஸ். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.